இங்க இவங்க மாமியார் பெரிய மருமகளை வேலைக்காரி மாதிரியும் சின்ன மருமகளை ராணி மாதிரியும் ட்ரீட் பண்றாங்க. சின்ன பையனுக்கும் மருமகளுக்கும் கல்யாண நாள் வருது. அதுக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா மருமக பொறுமையா ரெடி ஆகிட்டு லேட்டா வரா. சந்தோஷமா வருவான்னு பார்த்தா கோவமா கீழே வரா. அழகா இருக்கான்னு கொஞ்சம் மாமியாரை தள்ளி விட்டுட்டு நடு ஹால்ல நின்று என் தாலி செயினை காணும்னு சொல்றா. எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. தாலி செயினை கலட்டுறப்போ இவ தான் பக்கத்துல இருந்தான்னு சொல்லி மூத்த மருமகளை கை காட்டுறா. மூத்த பையனும் அப்படியானு மொட்டையா கேட்கிறான். ஆமாங்க நான் பார்த்தேன் ஆனான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அத்தனை பேர் முன்னாடியும் அவளை அரைஞ்சிடறான். நான் பார்த்தேன் தான் ஆனா நான் எடுக்கலன்னு சொல்றா. யாருமே அவளை நம்ப மாட்டேன்றாங்க. அவ அப்பாவை தவிர மாமியார் கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. கொழுந்தனும் செயினை கொடுத்துடுங்க உங்களுக்கு காசு வேணா தரேன்னு சொல்றான். அவ ரூம்ல செக் பண்ணியும் நகை கிடைக்கல. ஒரு கட்டத்துல செயினை காணோம்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் வந்ததும் ட்ரெஸ்ஸுக்குள்ள மறைச்சு வச்சிருக்காளான்னு செக் பண்ணி பார்க்க சொல்றாரு. எவ்வளவு கெஞ்சியும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவளை அசிங்கப்படுத்தி அவ ட்ரெஸ் எல்லாம் வெளியில தூக்கி எறிஞ்சு சின்ன மருமக செக் பண்றா. அப்பவும் கிடைக்கல. சோ அந்த ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி எல்லாரையும் போய் கை விட்டுட்டு வர சொல்றாரு. யாராச்சும் செயின் எடுத்திருந்தா யாருக்கும் தெரியாம அதுல போட்டுருங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஒவ்வொருத்தரா போயிட்டு வராங்க. கடைசியில அந்த பாத்திரத்தை பார்த்தா நகை இருக்கு. ஆக்சுவலி சின்ன பையன் தான் நகையை திருடி இருப்பான். பாத்திரத்தை வச்சுட்டு போன்ல கேமரா ஆன் பண்ணி செடிக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருப்பாரு. அது தெரியாம பையன் மாட்டிக்கிட்டான். இவ்வளோ நடந்தும் அவ புருஷன் அவ பக்கம் நிக்கவே இல்லை. உண்மை தெரிஞ்சதும் அவ அப்பா கூடவே வீட்டை விட்டு கிளம்பிடுறா. கல்யாணம் பண்ணி போன வீட்டுல யார் வேணா பொண்ணுக்கு அகைன்ஸ்டா இருக்கலாம். ஆனா புருஷனே அவளுக்கு அகைன்ஸ்டாவோ இல்ல நம்பிக்கை இல்லாமலோ இருந்தா அந்த வாழ்க்கையே நரகம் தான். இந்த பொண்ணு எடுத்த முடிவு தப்பா ரைட்டான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.